கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதாவது ஒரு 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 குழந்தை, ஒரு படிக்கிற மாணவனை குறித்து ஆசிரியருக்கு தெரியும். அந்த மாணவனிடத்தில் என்ன திறமைகள் இருக்கிறது, அவன் வருங்காலத்தில் எப்படி ஆவான் என்கிற விஷயங்கள் அந்த ஆசிரியருக்கு தெரியும். அப்படித்தான ஒரு பயிற்சியாளருக்கு அவரிடத்திலே பயிற்சி மேற்கொண்டு கொண்டிருக்கிற ஒருவரை குறித்து தெரியும். அவருடைய ஞானம் என்ன, அவருடைய திறமை என்ன, இவர் இவர் எப்படி ஆவார் என்று அந்த பயிற்சியாளருக்கு தெரியும். அதே போலத்தான் பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களை பற்றி தெரியும். உங்களிடத்தில் என்ன இருக்கிறது, உங்களிடத்தில் என்ன திறமை இருக்கிறது, நீங்கள் எதையெல்லாம் செய்வீர்கள் என்பது அவருக்கு தெரியும். அதனால்தான் கர்த்தரானவர் உங்களிடத்திலே நீங்கள் நம்ப முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களை அறிந்துதான் ஒரு ஆசிரியர் உங்களிடத்தில் எப்படி பேசினாரோ, உங்களை பற்றி பிறரிடத்தில் பேசுகிறாரோ, இல்லை என்றால் ஒரு பயிற்சியாளர் எப்படி பேசுகிறாரோ அப்படித்தான் ஆவியானவர் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களால் நம்ப முடியாத காரியங்களை சொல்கிறார் என்றால் உங்களால் அதையெல்லாம் செய்ய முடியும் என்பது ஆவியானவருக்கு தெரிந்திருக்கிறது. நீங்கள் எப்படி உங்கள் ஆசிரியரின் வார்த்தையை நம்புவீர்களோ, ஒரு பயிற்சியாளரின் வார்த்தையை நம்புவீர்களோ, அதை போலையாவது தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் உங்களை அறிந்திருக்கிற அறிவின்படி தேவனுடைய வார்த்தையில் நடக்க முயற்சிக்காதீர்கள். அதை நீங்கள் நம்ப முயற்சிக்காதீர்கள். கர்த்தர் உங்களை பற்றி வைத்திருக்கிற அந்த அறிவின்படி நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். பாருங்கள், கர்த்தர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொன்னார். ஆனால் பாருங்கள், நம்மளால் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சா, என்னை பற்றி என் ஊருக்கே சரியாக தெரியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களா? உங்களால் நம்ப முடியாத கர்த்தர் சொல்கிறார் என்றால் உங்களிடத்தில் அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிறது, அப்படிப்பட்ட கிருபைகள் இருக்கிறது என்பதுதான் அதற்கு அர்த்தம். அப்போ தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்களும் கற்பனைகளும், நம்மளை குறித்து வைத்திருக்கிற உயர்வுகளும் உலகளாவிய அளவில் இருக்கிறது. அதனால் நீங்கள் நம்ப முடியாததை நம்புங்கள். ஆவியானவர் சொல்வதை நம்புங்கள். இயேசுவானவர் வாழ்ந்த நாட்களில், சீசர்களும் தேவனுடைய மனிதர்களும் வாழ்ந்த நாட்களில் அவர்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஆனால் இன்று பாருங்கள், உலகம் முழுவதும் இயேசுவை தெரியும், அவருடைய சீசர்களை குறித்து தெரியும், இந்த அநேக தேவ மனிதர்கள் உலகம் முழுவதும் தெரியும். இப்பொழுது உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் இப்பொழுது உலகம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கலாம், சூரியனைப் போல, சந்திரனைப் போல, நட்சத்திரங்களைப் போல. இல்லை என்றால் வரும் நாட்களில் நீங்கள் அவ்விதமாக வெளிச்சமாகலாம். எது எப்படி இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பீர்கள் என்றால் வெளிச்சமாக இருப்பீர்கள். உங்களால் நம்ப முடியாதவைகளை நம்புங்கள். அது தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டமாக இருக்கிறது. ஆமென்.